வணக்கம். பாக்யராஜ், என்எஸ்சி மார்க்கெட் ட்ரேடர். நான் ஒரு 2-3 நாளாக வீடியோ போடலை. சாட்டர்டே சண்டே மார்க்கெட் லீவு. நேற்று வந்துட்டு பாம்பேயில் எலெக்ஷன் இருக்கிறதுனால May 20th நேற்று லீவ் விட்டுருந்தாங்க. இன்றைக்கி May 21 ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பிரே. இந்த வீடியோவில் நான் ரொம்ப முக்கியத்துவம் உள்ளதை நான் சொல்கிறேன். ஹவு டு ட்ரேடு இன் தி ஷேர் மார்க்கெட் வித்தவுட் லாஸிங். எப்படி ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை இழக்காமல் ட்ரேட் பண்ணுவது, இதுதான் வெரி இம்பார்ட்டண்ட்டு. பணத்தை இழக்காமல் ட்ரேட் பண்ணினாலே நமக்கு அங்கே ப்ராஃபிட் வந்துடும். ப்ரீவியஸ் வீடியோ ஹவு டு செல் தென் ஹவு டு பை அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ திஸ் வீடியோ ஐ எம் டெல்லிங் அபவுட் ஹவு டு ட்ரேட் வித்தவுட் லாஸிங் இன் தி ஷேர் மார்க்கெட் அவர் மணி. நம்முடைய பணத்தை இழக்காமல் ட்ரேட் பண்ணுவது எப்படி. 4 காரியங்கள் நான் மெயினாக சொல்கிறேன். முதலாவது, நோ எமோஷன் ட்ரேடு. வென்எவர் வி டேக் தி ட்ரேடிங் வித்தவுட் எமோஷன். எமோஷன் ஆகாமல் ட்ரேட் பண்ணணும். எமோஷன் ஆனால் நம்மளுடைய சைக்காலஜி படி மைண்ட் ஒர்க் ஆகாது. ஸோ எங்கே என்ட்ரி போடணும், எங்கே வெளியே எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுவோம். ஸோ எமோஷன் ஆகாமல் ட்ரேடு பண்ணணும். செகண்டு, நோ ஓவர் ட்ரேடு. அதிகமாக நாம் ட்ரேடு பண்ணக்கூடாது. அதிகமாக ட்ரேடு பண்ணால் நமக்கு ப்ரோக்கரேஜ் அதிகமாகும். ஒருவேளை அதிகமாக லாஸ் ஆச்சுன்னா அதை ரிக்கவரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம ட்ரேடு அதிகமாக எடுக்கும் பொழுது நமக்கு அங்கே எமோஷன் வரும். மூணாவது, நம்மளுடைய பணத்தை நாம் சேஃபாக வச்சுக்கிடணும் அப்படிங்கிறத மணி மேனேஜ்மெண்ட்டை நம்ம தெரிஞ்சிருக்கணும். வி நோ மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி அவர் மணி மேனேஜ்மெண்ட். நம்முடைய மணி மேனேஜ்மெண்ட்டை நாம் கண்ட்ரோலாக நம்ம கையில் வச்சுக்கிடணும். நம்ம பணத்துக்கு நம்ம தான் பாதுகாப்பு. அதுக்கப்புறம் மெயின் ஒன் திங் ட்ரேடிங், வெயிட்டிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த வெயிட் பண்ணினா மட்டும்தான் நாம் எங்கே என்ட்ரி பண்ணுறோம், எங்கே எக்ஸிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாம் அறிய முடியும். அப்படி என்ட்ரி பண்ணி எக்ஸிட் பண்ணால் தான் நமக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ தோஸ் ஹூ ஃபாலோயிங் தீஸ் 4 instructions they only avoid the lost money. யாரெல்லாம் இந்த 4 காரியங்களையும் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க ஓரளவு மார்க்கெட்டில் பணத்தை இழக்காமல் இருக்கலாம். இதுதான் மெயின் திங். ஸோ இன்றைக்கி நான் எந்த நேரத்தில் ட்ரேட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். இதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது. அந்த ரெசிஸ்டன்ஸில் 3 டாட் வச்சுருக்கிறேன். இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போகும்போது இந்த இடத்துல நான் பை பண்ணி மேலே எக்ஸிட் பண்ணியிருக்கிறேன். மேலே செல் பண்ணி கீழே இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணியிருப்பேன். ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸில் தான் தெரியும். இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணால் மட்டுமே நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும், பணத்தை அவாய்ட் பண்ண முடியும், லாஸ் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நான் இந்த ட்ரேடில் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். என்னோடய மார்ஜினில் 1% நான் எடுத்திருக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு உதவினா என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.